அவரவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை இருக்கணும். அதுக்கு தான் இது நாடு. அதுக்கு தான் மாநிலங்கள் மொழி வழியே தேசிய இனங்கள் நீளங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே முதல்ல அதை பாடணும்னா முதல்ல எங்கள் அம்மாவுக்கு மகனாக இருந்தால் தான் நான் அத்தைக்கு மருமகனாக முடியும். அதுக்கு 22 வருஷம் ஆகுது நான் அத்தைக்கு மருமகனாக. எனக்கு உயிர் கொடுத்து உயிர் பால் ஊட்டி வளர்த்த என் தாய்க்கு நான் அன்பும் பாசமும் உண்மையும் காட்டி இருக்கிறதா? அது ஏன்னா ஒரு அடிப்படை இல்லாத இதை இதுக்கு வெளியில் போனால் ரொம்ப நல்லது, வெளியில் போங்க, மொத்தமாகவே போங்கன்னு சொல்லணும். முதல்ல அப்படி தானே நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் கர்நாடகாவில் சொல்லிடுவீங்களா? நீங்கள் சரியான நீங்கள் பெரிய ஆண்மகன், நல்ல ஆளுநர், பெரிய இவர், நீங்கள் கர்நாடகாவில் இதே மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. இல்லை வேற இதர மாநிலங்கள்ல இந்த நாட்டு பண்ணை இந்திய நாட்டுக்குன்னு ஒரு பண்ணு இருக்குதுன்னா அது சரி, அதை இப்போ போடுவாங்க. போடாமல் விட்டால் அவமதிப்புன்னு சொல்லுங்க, அது ஏன் பண்ணீங்கன்னு சொல்லலாம், அது சரி. முதல்ல என் நாடு என் நாட்டின் பாடலைத்தான், வாழ்த்து பாடலை போட்டுத்தான், அது என் தாய்மொழிக்கு இருக்கிற வாழ்த்து பாட்டை போட்டுத்தான் அப்புறம் இந்திய நாட்டுக்கு பாட்டை போடணும். அப்போ அதில் கோவச்சுக்கிட்டு வெளியில் வர்றாங்க, ரொம்ப நல்லது, போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லணும். போங்க, வராதிங்கன்னு சொல்லணும். நீ எங்கே இப்போ நான் முதலமைச்சராக இருந்தேன்னு அவர் சொல்லி பண்ணி நீ அப்படியே போப்பான்னு இருக்கும். இப்போ பேசுகிறீங்கல்ல, இத்தனை ஆண்டுகளாக இல்லாத மரபு இது அதை மீறுகிறோம், இது பண்ணுறோம்னு. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம். அதுக்கு பேர் தான் மக்களாட்சி, மக்களுக்கான அதிகாரம். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதல்வர் உட்கார்ந்துருக்காருல்ல, அத்தனை உறுப்பினர்கள், அத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர். யார் முதல்ல இவர்? உனக்கு சம்பளம் யார் காசு? தமிழன் காசு. தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? அது எப்படி? அது காரணம். நீங்கள் என்ன பேசுறீங்க? நீங்கள் எம்ஜிஆர் ஐயா காலத்தில் ஒரு பக்தவச்சலம்னு ஒருத்தர் நம்ம கோலாரில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டார். பதவி எடுக்க போகும்போது கன்னடத்தில் உறுதிமொழி எடுன்னு ஏற்க விடலை. அவர் வெளியில் ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு அழைக்கும்போது, பக்தவச்சலம் நீ தமிழில் எடுத்தால் எடு, இல்லைன்னா பதவியை நீ எடுக்க வேணாம், அந்த பதவியே வேணாம், வெளியில் வந்துருன்னு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ பதவி ஏற்க விடலை. மகாராஷ்டிராவில் உறுதிமொழி நீங்கள் ஹிந்தியில் எடுத்துருங்க பார்ப்போம், ஒன்று போல தான் இருக்கும். ஹிந்தியும் மராட்டியமும் ஒன்று போல தான் இருக்கும், எடுத்துருங்க பார்ப்போம். அமிதாப் பச்சனும் அவர் மனைவியும் ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் ஹிந்தியில் பேசிட்டாங்கிறதுக்காக என்ன பாடுபடுத்தினாங்க தெரியுமா? படமே ஓடாதுங்கிற அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்தாங்க. அந்த பற்று எங்களுக்கு இருந்தால் பாசிசமா எப்படி வருது? இதெல்லாம் அறமே இல்லை, ஒரு அறமே இல்லை, போடவே இல்லை. இந்திய பாட்டை போடவே இல்லை அப்படின்னு சொல்லுங்க, அது ஒரு அவமதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கு பேசலாம். போடுவாங்கல்ல. முதல்ல எங்கள் நாடு, எங்கள் மாநிலம், எங்கள் மண்ணின் நாங்கள் தமிழர்கள், எங்கள் பாட்டை போட்டுட்டு தானே உங்கள் பாட்டை போட முடியும். எடுத்தோன்னே நீங்கள் போடு, அப்புறம் அதை போடணும் என்ன? நாங்கள் 2ஆம் தர மக்களா என்ன? அது எந்த மொழி? வங்க மொழி. வங்க மொழி எப்போ வந்தது? நாங்கள் எப்போ? இந்தியில் பேசுங்கிறீங்க, வங்கத்தில் பாடுங்கிறீங்க, நீங்களே சொல்கிறீங்க உலகத்திலே முதன்மையான மொழி தமிழ்னு பேசுகிறீங்க. உங்கள் பிரதமரே பேசல. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறீங்க. எங்கள் மொழி தான் தொன்மையான மொழின்னு உங்களுக்குன்னு தெரியுது. உலகம் பூரா தமிழ் படிக்க பேரார்வம் கொண்டு வர்றாங்கன்னு நான் பேசலை, நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மோடியே பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட மொழிக்கு கொடுத்த முன்னுரிமை என்ன? 500 ஆண்டு தொட்டுட்டீங்களா? அவங்க இந்தி தோன்றி 500 ஆண்டு ஆயிடுச்சா? இல்லை. என்னுடைய வரலாறு இன்னும் கணக்கிட முடியல. நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன்னு எல்லாருக்கும் தெரியுது. எனக்கு என்ன மரியாதை இருக்குது? அதை நான் பாராளுமன்றத்துக்குள்ளே போட சொன்னாலும் நீங்கள் கோச்சிக்கலாம். என் சட்டமன்றத்துக்குள்ளே போடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதுதான் பிரச்சனைண்ணா. ரொம்ப நல்லது, போயிட்டு வாங்கன்னு உங்களுக்கு சொல்லக்கூடாது, போங்க. கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் வழக்கில் அவங்க குண்டாசை அனைத்து ரத்து பண்ணியிருக்கு உயர்நீதிமன்றம். குறிப்பாக முதன்மையான குற்றவாளி இன்னும் சுதந்திரமாக தான் இருக்காரு, அப்பாவிகள் வழக்கு ஜோடிச்சிருக்கீங்க அப்படின்னு தமிழக அரசுக்கு கண்டனமும் நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. எப்படி? அப்போ அந்த முதன்மையான குற்றவாளி யாரு?
அது யார்? இப்போ பல கேள்வி இருக்குது. ஒருத்தர் நீண்ட காலமாக இது ஒரு நாள் நாள் சாராய ஊரலை போட்டு அடுத்த நாள் காய்ச்சி விற்றது இல்லை. இது பல ஆண்டுகளாக நடந்திருக்கு. அப்படின்னா அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உயர் அதிகாரிகள், அது சார்ந்த இது நீங்கள் இவங்களுக்கெல்லாம் அரசு சார்ந்த துறையில் இருக்க மற்ற யாருக்குமே தெரியாமல் இந்த நீண்ட காலமாக இவர் காட்சி வித்திருக்க முடியாது. அப்போ முதன்மை குற்றவாளி வேறு இடத்துல இருக்கிறான்னு நீதிமன்றம் கருதுன்னா அந்த குற்றவாளியை உடனடியாக பிடித்து கொண்டு வாங்க, அவங்கள கொண்டாந்து சட்டத்தின் முன்பு நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. இப்போ அது யார்? குண்டாசியம் ரத்து பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை உண்மையான குற்றவாளிகளை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம். அவ்வளோதான் அது முடிஞ்சிட்டுதுன்னு நீங்கள் நினச்சிக்கணும். அப்படிங்கிற மாதிரி அது இருக்கலாம். அதான் ஒரு சாதாரண ஒருத்தர் இவ்வளவு தூரம் இந்த வியாபாரத்தை நீண்ட காலமாக செஞ்சுருக்க முடியாது, பெரிய பின்புலம் இல்லாமல். அந்த பின்புலம் எப்போவுமே குற்றம் வெளியில் வரும்போது படக்குன்னு அப்பாவிகளை உள்ள பழி கொடுத்துட்டு வெளியேறிடும். அது வழக்கமாக எல்லா குற்றங்களுக்கும் நடக்கிறது தான். இப்போ அது மாதிரி தான் இதுவும் இருக்குதுன்னு நீதிமன்றம் கருதுதுன்னா, அப்போ அந்த உண்மையான குற்றவாளிகள் எவ்வளவு காலத்துக்குள்ளே ஒப்படைக்கப்படுவார்கள்ங்கிறது ஒரு வரையறை இருக்குல்ல. ஏன்னா இது இனி தேர்தலை நோக்கித்தான் நகரும். இப்போ கள்ளச்சாராயத்தை விட இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அதே மூடி மறைக்க அரசு போராடுது. அப்படி இருக்கும்போது இதை போய் தோண்டி எடுக்குமா? தங்கச்சி ஸ்ரீமதிக்கு நிகழ்ந்தது என்னன்னே கண்டுபிடிச்சி சொல்லலை. ஒரு எளிய மகள்ங்கிறதுனால அவளுக்கு எந்த பின்புலமும் இல்லை. அதனால் அது தற்கொலைன்னு இவங்க சொல்கிறாங்க, நம்ம அது கொலையாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது குறித்த விசாரணையே இல்லை. அதில் இன்னும் கொடுமை பார்த்திங்கன்னா, 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வச்சு விசாரிக்க சொல்லுது அரசு. விசாரணைக்கு ஒரு குழு போடுது, சிபிசிஐடி விசாரணைக்கு நகர்த்துது. அந்த விசாரணை ஒரு பக்கம் போயிட்டுருக்குன்னு சொல்லுது, இந்த நீதிபதிகள் விசாரணையும் போயிட்டுருக்குன்னு சொல்லுது. இதுக்கடையில் ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது அது தற்கொலை தானே முடிச்சிருது. இந்த விசாரணை முடித்து இந்த நீதிபதிகள் அறிக்கையும் தாக்கலாகலை, இந்த சிபிசிஐடி அறிக்கையும் முன் சமர்ப்பிக்கலை. அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் சொல்லிடுது. அப்போ இந்த விசாரணைகள் அந்த தீர்ப்பை நோக்கித்தானே நகரும், தற்கொலைங்கிற முடிவுக்கு தானே போய் நகரும். இப்போ எல்லாமே விரைந்து மூடி மறைக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்களே ஒழிய ஏதாவது உண்மையை. இப்போ இன்றைக்கி அதிமுக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அந்த தங்கைக்கு நடந்த பாலியல் கொடுமையை எதிர்த்து போராடுது. அதை உடனடியாக கண்டுபிடிக்கணுங்குது. அது யார் பின்புறத்தில் இருக்கா, அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லு. இவங்க ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சியில் நடந்த அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை இருக்குது, இது கூட வெளியில் தெரியல. அந்த வழக்கை முதல் தகவல் அறிக்கையில் வாக்குமூலத்தை பெற்று வெளியிட்டிருக்கிறதெல்லாம் எவ்வளோ கோரமாக அவர் அணுகியிருக்காருன்னு வெளியில் வருது. ஆனால் அந்த தங்கைகள் அது கதர்னது, உடையற்ற உடலை வச்சு துன்புறுத்தி அடித்தது, அண்ணா என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சினது, அந்த காணொலியெல்லாம் பார்த்துட்டு அது எப்படி மறந்து கடந்து போக முடியும்? அவங்களும் நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் வந்தால் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னால் இந்த ஆட்சி 3.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எடுக்கலை. அப்போ அது என்னாச்சு? அந்த பாதிக்கப்பட்ட தங்கச்சிகள் மனநிலை என்னப்போ? அவங்க குடும்பம், அவங்க எல்லா தவறுகளையும் காலங்கடத்தி ஆற போட்டு அப்படியே விட்டுட்டு போகிறதா இருக்க வழியே எதையும் உண்மையாக விசாரித்து கொண்டாந்து அதுக்கு நீ குற்றத்துக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கணுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ அது மாதிரி தான் இனி இந்த கள்ளக்குறிச்சி சார் அவ்வளோதான், செத்ததான் 10 லட்ச ரூபாயோட போக வேண்டியதுதான். நீங்கள் கலந்துக்கிட்ட புத்தக வெளியீட்டுனால தமிழ் தாய் வாழ்த்து சொல்கிறப்ப ஒரு சர்ச்சையாகவும், இன்னொன்று இந்த பப்பாசிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்கு. நீங்கள் விரும்பத்தகாத செயலில் ஈடுபட்டதாகவும் சொல்லி அவங்க ஒரு கண்டனம். யாரு விரும்பத்தகாதது? தமிழ் தாய் வாழ்த்து யாரு விரும்பத்தகாதது? யாருடைய விரும்பத்தகாததை நான் செஞ்சுட்டேன். அதான் அவங்க யாருன்னு சொல்லுங்க. அவங்க யாரு விரும்பத்தகாத செய்யறது? பப்பாசிங்கிற ஒரு அமைப்பு. பப்பாசிங்கிறது அது அரசு சார்ந்த அமைப்பா இல்லை பொது அமைப்பா? அரசு சார்ந்தது இல்லை. பொது அமைப்பு. பொது அமைப்பில் இப்போ அந்த நிகழ்ச்சியில் இப்போ நாங்கள் எங்கள் கட்சி நிகழ்ச்சியிலெல்லாம் தமிழ்தாய் வாழ்த்து வேறு தமிழ்தாய் வாழ்த்து தான் போடுறோம். உங்களுக்கு புரியுது? இது உங்களுக்கு இப்போ சொன்னது தான், நான் சொன்னது தான். இப்போது இது நாடு, ஏன் நாடு இது தமிழ்நாடு. இதில் எங்கே இருக்குது திராவிடனல் திருநாடு? நீங்கள் கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உருந்தவன்னு வரிகள் வருதில்ல, அந்த வரிகள் எங்கே அந்த தமிழ் தாய் வாழ்த்தில்?
ஆரியம்போல் வழக்கொழிந்துன்னு வருதில்ல, அந்த அந்த வரிகள்லாம் எங்கே? 10க்கும் மேற்பட்ட வரிகளை நீங்கள் எடுத்துட்டீங்க. நான் என்ன செய்கிறேன், மொத்தமாக பாட்டே எடுத்துட்டேன், அவ்வளோதானே. ஏன் திராவிட நல் திருநாடு இங்கே வருது? திராவிடம்ங்கிற சொல்லு என்ன மொழி? என்ன மொழி சொல்லுங்க. தமிழ் தாய் வாழ்த்தில் சமஸ்கிருத சொல் அதில் வருதா இல்லையா? தமிழ் தாய் வாழ்த்தில் என்ன திராவிடம் வருது? திராவிட நாடு எங்கே இருக்குது? உங்கள் வசதிக்கு நீங்கள் திராவிடம்னு சொல்லி வந்தோடனே அதை தமிழ் தாய் வாழ்த்தா ஆக்கிட்டீங்க. என் வசதிக்கு இப்போ நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா நான் எங்கள் தாத்தா புரட்சி பாவலன் எழுதின பாட்டு இருக்குது, அதை தூக்கி தமிழ் தாய் வாழ்த்தா போடுவேன், அவ்வளோதானே. இப்போ அந்த பாட்டை இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். அரசு விழாவில் நீங்கள் போடாமல் இருங்க. இது பொது நிகழ்வு. இந்த புத்தக வெளியீட்டாளர்கள் அல்லது பதிப்பாளர்களுடைய அமைப்பு வந்து அரசு காசில் இயங்குது, அரசு கொடுக்குது அப்படின்னா அரசுக்கு காசு எது? என்னை கண்டிக்கிறீங்கல்ல, என் காசு அதில் இருக்கா இல்லையா? அந்த முன்னாடி இருந்து நான் பேசும்போது கைதட்டினவன் காசுலாம் அதில் இருக்கா இல்லையா? தமிழங்காசு தானே இருக்குது. அப்போ நான் என்ன இந்தி தாய் வாழ்த்து போட்டேனா இல்லை இங்கிலீஷ் தாய் வாழ்த்து போட்டேனா? தமிழ் தாய் வாழ்த்து தானே போட்டேன். அதுக்கு தூய தமிழில் எங்கள் தாத்தா புரட்சி பாவலன் பாடிய பாடலை போட்டேன், வேறு யார்ட்டையும் இல்லை ரவீந்திரநாத் தாகூர் பாட்டை எதையும் போட்டேன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன உனக்கு பிரச்சனை? அந்த பாட்டை போட்டதுனால கொட்டகையை பற்றி எரிஞ்சிருச்சு, பல பேர் இறந்து போயிட்டான், அப்படி தான் இருக்கா? பிரச்சனை இருக்கா? சொல்லு. ஒன்றும் இல்லை. அப்புறம் மற்றொரு குற்றச்சாட்டும் அவங்க வைக்கிறாங்க, புத்தக வெளியீட்டை பற்றி இப்போ ஒரு 40% இருந்தாலும் அரசியல தான் அதிகமாக அவர் பேசியிருக்காரு. நான் இருங்க தம்பி, நான் இறங்கிட்டு வந்த பிறகு கலைஞர் கின்னஸ்ன்னு ஒரு நூல் வெளியிட்டு இல்லை, அது யார் வெளியிட்டு பேசுனது? மதிப்பிற்குரிய எங்கள் ஐயா துரைமுருகன், அன்பிற்கினி எங்கள் அண்ணன் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், எல்லாரும் சேர்ந்து வெளியிட்டீங்க. அதில் பெரிய பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த யார கட்சிக்காரங்களாம் பேசுனீங்க. நானாவது கொஞ்சம் இலக்கியம் பேசினேன், அதில் நீங்கள் முழுக்க அரசியல் தான் பேசுனீங்க. அது என்னது? அது என்னன்னு சொல்லுங்கள். ஏங்க நீங்கள் பேசுனா அது உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி ஆயிடுது. அது நான் பேசுனது தவறு என்றால் நீங்கள் பேசுனது எப்படி சரி? உங்களுக்கு மட்டும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆமாம், எனக்கு மட்டும்தானே கண்டனம் தெரிவிக்க முடியும். இப்போ நான் மட்டும்தானே உங்களுக்கு பிரச்சனையாக தெரியுது, அதுதானே. நாம் ஏறி மேடையில் பேசி இவ்வளோ பிரச்சனை கூட ஆகலை, இந்த கண்டனம் கூட வரலைன்னா நான் எதுக்கு 1/2 நாள் செலவழிச்சிட்டு போய் மேடையில் ஏறி பேசணும்? சேகரா சொல்ல வினை ஆற்றாத சொல் வீணுங்கிறான். பேசினா ஒரு பிரச்சனை உருவாகணும், ஒரு பிரளயம் ஏற்படணும், ஒரு கலகம் ஏற்படணும். இல்லைன்னு சும்மா போய் நான் எதுக்கு போய் பேசணும்? அது வேற யாராவது பேசுவாங்க. அப்போ நான் இப்படி பேசட்டா? இந்த தமிழ் தேசியம் என்ற இந்த புத்தகம் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அட்டை வடிவமைப்பாளருக்கு ஒரு நன்றி. அதில் உள்ளே பல சிறப்பான கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கிறது. கட்டுரை ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த புத்தகம் இதில் வந்து மொத்தம் 1,35,000 எழுத்துக்கள் இருக்கிறது. இப்படி பேசிட்டா தமிழ் தேசம்னு இருக்குது, தமிழ் தேசியம் இருக்குது. தமிழ் தேசியம்னா என்னன்னு பேசாமல் தமிழ் தேசியத்தின் மகன், இந்த அரசியலை முன்னெடுக்கிற மகன், பிரபாகரன் மகன், அதை கூட பேசலைன்னா அது அப்படி. நான் கைத்தடி வச்சுருக்கேன்னா துப்பாக்கி வச்சுருக்கேனா? கைத்தடி வச்சுருக்கேனே தட்டி தட்டி நடக்கிறான். நான் துப்பாக்கி வச்சுருக்கிறேன். 2 குண்டாவது வெடிக்கணும், 2 தோட்டாவது வெடிக்கணும். இல்லைன்னா போய் எதுக்கு நம்ம அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்? இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதாங்க அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இல்லைன்னா என்னையும் எங்களுக்கு வெளியிடணும். எல்லாரும் அரசியல் தான் பேசுறாங்க, அதுல நான் பேசுனது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அதனால இது பிரச்சனையா இருக்கு. நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? சரி, ஏதோ அவங்க ஆசைக்கு கேட்குறாங்க. இதெல்லாம் மன்னிப்பு கேட்குற ஆளா நான்? என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்க. மன்னிப்பு கேட்குறது எதுக்கு? தமிழ் தாய் வாழ்த்துக்கா? உண்மையான தமிழ் தாய் வாழ்த்தை போட்டதுக்கு நீங்கள்லாம் எனக்கு நன்றின்னு சொல்லணும். நீங்கள் என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொன்னா இதெல்லாம் வேடிக்கை இருக்கா இல்லையா? நான் கேட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி வந்து வெளியே வந்தது ஆளுநரை புறக்கணிச்சு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஆனா இவர் வந்து யார் சார் நீங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சணிஞ்சு போய் பண்ணணும் தான் சொல்றாரு. யார் சார்? இல்லை, அந்த சார் யாரு? யார் அந்த சார்?
இந்த சண்டையை விட்டுலாம். இது வந்து இப்போ நம்ம கேட்குறோம்ல, இப்போ நீங்கள் பொள்ளாச்சியில் உங்கள் ஆட்சி காலத்தில் நடந்ததுக்கு நீங்கள் நடவடிக்கைங்களான்னு அவங்க கேட்குறாங்க. இது நடவடிக்கை தானே. இப்போ 2 பேருக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும். அதுக்கு தான் இப்போ நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் பொறுங்க, இதை போய் பேசிக்க வேண்டியது. சார் சென்னையில் யார் இல்லை சார் அப்படிங்கிற விவகாரத்தில் அவர் மருது அழகாஜின்னு ஒரு விஷயத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. யாரு கோடநாடு விவகாரத்தில் சிசிடிவி இணைப்பை துண்டிக்க சொன்ன சார் யாரு அப்படிங்கிற ஒரு புது விஷயம். அதுதான் இது வரும். இது இப்போ சீரியல் பார்க்குறவங்களுக்கு, பார்க்காதவங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு. சீரியல் பார்க்குறவங்களுக்கு வேற. இது ஒரு பொழுதுபோக்குன்னு நினச்சிக்கிற வேண்டியதான். நீங்கள் வேறு என்ன சொல்கிறது சொல்லுங்கள். மாறி மாறி இவங்க ஒருத்தர் குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் ஒருவரை ஒருவர் நேர்மையாக விரல் நீட்டி சுட்டி காட்டுவதற்கு, குற்றங்களை தவறுகளை சுட்டி உணர்த்துவதற்கு ஒருவருக்கொருவர் தகுதி வச்சுக்கல. இந்த அரசுகள் ஆட்சிகள், நீங்கள் எட்வர்டு ஸ்னோடன் சொன்னதான் திருப்பி நான் சொல்கிறேன். குற்றங்குறைகளை எடுத்து கூறுகிற போது, தவறுகளை எடுத்து அறைகூவல் அதை எடுத்து வெளிக்கொணரும் போது, அதை ஆட்சியாளர்கள் குற்றமாக கருதினால் உன் நாட்டை ஒரு குற்றவாளிகள் ஆட்சி செய்கிறார்கள் என்று பொருளுங்கிறான். இப்போ நம்ம இதெல்லாம் குற்றம்னு சொல்லும்போது அந்த குற்றத்தை சொல்வதே குற்றம்னு. இப்போ நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நடந்து போராடும்போது எங்களை போராடவே விடலை, இறங்கும் போதே தூக்கிட்டாங்க. என்னையை விடுங்க, அம்மா சௌமியா அன்புமணி, குஷ்பு அவங்க தலைமையில் நடந்த அந்த பாரதிய ஜனதா மகளிர் இது என்னையாவது கொண்டே ஒரு மண்டபத்தில் தான் அடைச்சாங்க. அவங்கள ஆட்டு தொட்டியில் அடைச்சி விட்டுட்டாங்க. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அம்மா சௌமியா அன்புமணிலாம் ஒரு பெண் காவலர் தரத்தன்னு வாங்கன்னா வருவாங்க. அவங்க யாரும் இங்கே வந்து அவ்வளவா நாகரிகமான ஆட்கள் ஒன்றும் இல்லையே. நாங்கள் இது புதுசாக ஒன்றும் இந்த களத்தில் போராட்டத்துக்கு நாங்கள் வந்தவங்க இல்லை ஒன்றும். நீ எங்களை வந்து இறங்கி களத்தில் நின்று எதுக்காக போராடணும்னு கூட பேச விடாமல் தடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நாங்கள் இந்த இதுக்கு நியாயமான ஒரு விசாரணை வேணும், அங்கே என்ன நடந்துச்சுன்னு உண்மையை நீங்கள் வெளிக்கொணரணுங்கிற கோரிக்கை வச்சு போராட வருவதற்கு தடுத்து அனுமதி தர மறுக்கிற நீங்கள் சீமானை கண்டித்து பொதுக்கூட்டம் அப்படிங்கிறதுக்கு எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? என்ன எது கண்டிச்ச கூட்டம் போடுறீங்க நீங்கள்? அந்த கூட்டத்துக்கு மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுமதி தெரு சீமானை கண்டித்து பொதுக்கூட்டம், சீமானை கண்டித்து பொதுக்கூட்டம். சரி, என்னை எப்படி கண்டிச்சு பேசுகிறாங்கன்னு கேட்குறதுக்கு நான் வந்தால் வரவே கூடாதுன்னு அதுக்கு 100 கணக்காக அங்கே 25 பேர் தான் கூட்டத்தில். ஆனால் 250 காவலரை குறித்து வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கல, சரி எப்படித்தான் நம்மளை கண்டித்து பேசுகிறாங்கன்னு பார்க்கணுன்ட்டு நான் உண்மையிலே பேரார்வமாக கிளம்பிட்டேன். அப்போ இது எப்படி இருக்குது ஒரு நாடு இருக்குது? இது போய் தொடர்ந்து போராடுறதுக்கும் அனுமதி இல்லை. குறிப்பாக இந்த சென்னையில் முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கருப்பு அந்த பெண்கள் ஆடிந்த கருப்பு ஷால் கூட போட்டு வரக்கூடாதுன்னு காவல்துறை. இப்போ அண்ணன் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். எனக்கு கோபமாக இருக்குது, உங்களுக்கு இருக்கா? இருக்குல்ல, அந்த கோபத்தை பத்திரமா வச்சுக்கிறீங்க, அணைய விட்டுறாதீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், போராடுறதுக்கு அனுமதி இல்லை. எங்களுடைய தலைவர் சொன்னது தான். பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை அடக்கி அடிமையாக ஆண்டார்கள், ஆனால் சுதந்திரத்துக்காக போராடுகிற உரிமையவாது அவர்கள் தந்தார்கள். அந்த குறைந்தபட்ச ஜனநாயகமாவது அவர்கள்ட்ட இருந்தது. ஆனால் விடுதலை பெற்ற நாட்டில் அந்த உரிமையும் நமக்கு கிடைக்கல. இப்போ இதை சர்வாதிகாரம்னு நீங்கள் குறிப்பிடவே கூடாது. இந்த மாதிரி இது அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை, இதை கொடுங்கோன்மை என்று தான் நீங்கள் குறிக்கணும். ஆனால் நீங்கள் இந்த ஆட்சியாளர்கள் பேசுவதெல்லாம் நாங்கள் கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவானவர்கள், எழுத்து சுதந்திரத்துக்கு ஆதரவானவர்கள், பேச்சு சுதந்திரத்திற்கு ஆதரவானவர்கள், நாங்கள் முழுக்க ஒரு ஜனநாயகவாதிகள், இப்படி பேசுகிறத நீங்கள் கேட்டுருப்பீங்க. அப்போ ஒரு எதுக்காக போராடுகிறோங்கிற கோரிக்கையை ஊடகத்தை சந்தித்து பேசிவிட்ட பிறகு எங்களை கைது பண்ணி நீங்கள் சிறைப்படுத்துங்க, அடைச்சி வைங்க, அது சரி. பேசவே கூடாதுன்னு குறவழியை நெரிப்பது எந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை? நீங்கள் கருப்பு துணி தங்கச்சிகள் மாணவிகள் அணிஞ்சு வருது. நீங்கள் கருப்புனா ஏன் உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பும் அருவறுப்பும் வருது? ஆளுநருக்கும் வருது, அதே மாதிரி உங்களுக்கும் வருது. அப்போ கருப்புனா வெறுப்புனா உங்கள் கட்சியில் இருக்கிற கருப்பு சோப்பில் கருப்பை எடுத்து விட்டுருவீங்களா? கேட்டால் உயர் பாதுகாப்பு கருதி நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு. கருப்பு துணியில் என்ன பாதுகாப்பு இருக்குது? கருப்பு துணினா அவ்வளோ, அதில் தான் பாதுகாப்புக்கு பிரச்சனை எதுவும் இருக்கா? அப்போ பிளாக் கார்ட்ஸ் பூரா கருப்பு போட்டு வரானே, அப்போ அவனெல்லாம் சட்டை கட்டுப்பா பாதுகாப்பு பிரச்சனைன்றீங்களா? கருப்புனா வெறுப்புனா முன்னாடி உட்காந்துருக்கோம்னா முடி கருப்பாக இருக்குது, எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு வான்னு சொல்லிடுவீங்களா? ஏன்னா உங்கள் அணுகுமுறை இதில் என்ன பகுத்தறிவு, முற்போக்கு, சீர்திருத்தம்லாம் இருக்குது? பொம்பளை பிள்ளைய நம்ம பிள்ளைய வந்து அவன் நீட்டு தேர்வு எழுதும்போது துப்பட்டா வெளியில் எடு, தலைமுடியை விரித்து விடு,
முழுக்கை போட்டால் வெட்டி விடு, உள்ளாடை கலட்டுன்னு அவன் கொடுமைப்படுத்தினதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு கண்டீர்கள்? கருப்பு துணி எடுத்துட்டு காவி துணியை போட்டால் சரின்னுவீங்களா? இல்லை மஞ்சளை மங்களகரமாக போட்டு வந்தால் விட்டுருவீங்களா? மஞ்சள் துணி போட்டால் மங்களகரமாக இருக்குன்னு விட்டுருவீங்களா? எப்படி? இதெல்லாம் அண்ணனை பேச விட்டுட்டே நீங்கள் வேடிக்கை நீங்கள் தான் பேசணும். அதுக்கு தான் இவ்வளோ ஊடக வச்சுருக்கீங்க. நீங்களே பதிலையும் சொல்லிட்டீங்க, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். ஐயா உங்களுக்கு தெரியாததா? கூட்டணின்னு போகும்போது கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற தலைமையை அனுசரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது யதார்த்த நடைமுறையில் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் மன கஷ்டப்பட்டால் நாளைக்கு நம்மளை வைப்பாரோ இல்லையோ, சீட்டு தருவாரோ இல்லையோ, 10 சீட்டு 8 ஆகுமா இல்லை 8 6 ஆகுமா, இந்த பஞ்சாயத்து இருக்குது. இப்போ எனக்கு அந்த பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுன்னா நீ போட்டால் போடு, போகலைன்னா போ, தோக்குறோம் ஜெயிக்கிறோம், தனியாக நின்று செத்தாலும் சரி இப்படியே நின்று செத்துருவோம், ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு நின்று சண்டை போடுறதுனால இவ்வளவே நான் பேசிட்டுருக்கிறேன். அவங்க பேசுனா ஒரு வேளை இது என்ன ஆகுமோ ஏதாகுமோ, கூட்டணி தர்மம்னு ஒன்று வச்சுருக்காங்க. கர்மம் இருக்குல்ல, அதை தர்மம்னு ஆக்கி வச்சுருக்காங்க. அதனால சரி, எங்கள் கூட்டணியில் இருக்க எங்கள் அண்ணங்க எங்கள் ஐயாக்கள் எங்கள் ஆளுகள்லாம் பேசலைனாலும் அதுக்கு பதிலாக அவங்க பின்னாடி வந்த தம்பி பேசிட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்க, அவ்வளோதானே. இப்போ அவங்க என்ன பேசணும்னு சொல்லுங்கள், சேர்த்து நான் பேசிக்கிறேன். பேசுறது இப்போ நீங்கள் கூட்டணியை கலைச்சி விட பார்க்குறீங்க. ஏதாவது ஏதோ உறுதியாக கலை. இதில் என்ன கேள்வியை கேட்குறீங்க? உறுதியாக கலை. பாலகிருஷ்ணன் பேசுறாரு, அடுத்த மேடை அதே மேடையிலேயே வந்து கட்சி பதவியோ ராஜினாமா பண்றதா சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு முரசொலி பத்திரிகையில பெரிய கண்டனமும், எதிர்கட்சிகளுக்கு தீனி போடுற மாதிரி பேசுறாரு. அவர் என்னன்னா அவசர ஐயா கேட்டதில் இருக்கிற கேள்வியில் நியாயத்தை நீங்கள் பார்க்கணும். ஒரு பெண்ணுக்காக பெண்கள் போராடுவது, ஒரு பெண்ணுக்காக ஒரு தங்கைக்காக அண்ணங்கள் போராடுவதுங்கிறது இயல்பான மனநிலை உணர்வு உந்துதல் தான். அதை அனுமதிக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. அந்த முதல்வரோ அல்லது துணை முதல்வரோ ஒருத்தரோ ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய டீன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அவரோ தலைவரோ உட்கார்ந்து தவறு நடந்துட்டுது, வருந்துகிறோம், இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்காது, நாங்கள் அதுக்காக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுப்போம், நீங்கள் மக்கள்லாம் நீங்கள் ஒன்று அச்சப்பட தேவையில்லை இப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருக்கும்போது அதில் இருக்கிற ஒரு நெகிழ்வுத்தன்மை வேறு கிடைக்கும். ஆனால் இதில் என்னென்ன எதையுமே வாய் திறக்காமல் பேச விடாமல் எங்கே வெறியாகுதுன்னா, எதுக்கு அந்த பொம்பளை எதுக்கு ஒத்தையில் ராத்திரியில் தனியாக போகிறா அப்படின்னா வெறி. ஏண்டா தனியாக எங்கள் புள்ள போனால் நீ தொந்தரவு பண்ணி வைப்ப. இதை சொல்கிறதுக்கு ஒரு கட்சி, இதுக்கு ஒரு ஆட்சி, இதுக்கு இத்தனை காவல்துறை, இவ்வளோ உளவுப்படை, இதுக்கு பேர் சட்டம் ஒழுங்கு. தனியாக பொம்பளை புள்ள போனால் நீ வந்து தொந்தரவு பண்ணி வைப்ப. அது பண்ணலாம். இது எந்த மாதிரியான அணுகுமுறை? இதை எப்படி எடுத்துக்கிறது? அந்நேரத்தில் அந்த பிள்ளைக்கு என்னங்க வேலை? என்ன வேலையாக இருந்தாலும் உனக்கு என்னடா, என்ன வேலையாக இருந்தாலும் போகணும்டா. தனியாக ஒரு பொம்பளை பிள்ளை போகணும். அதானே காந்தி கண்ட கனவு சுதந்திரம். அப்போ அந்த சுதந்திரம் எங்கே? இப்போ 76வது ஆண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. 100 ஆண்டை தொடப்போகிற இந்தியாவில் இன்னும் ஒரு பெண் தனியாக போக முடியாது. இவ்வளவு கண்காணிப்பு கருவி, இவ்வளவு பகல் போல வெளிச்ச விளக்குகள், இவ்வளவு காவல் படை, இவ்வளவு உளவுப்படை, இத்தனை பிரிவு வச்சுக்கிட்டு நீ வந்து நக்கலாம். அந்த பிள்ளை இதுக்கு தனியாக போகிறா அப்படின்னா யார் உங்களை மாதிரி 5,000 பேரை ஐயோக்கிய கூட்டிகிட்டு போகிறதா என்ன பேப்பி? இதெல்லாம் ஒரு பதிலான்னு பாருங்க. அதில் தான் இது சிக்கலாகுது. அதுக்கு போராடவே வரவிடாமல் போராடவே கூடாதுங்கிறதுக்கு பேர் என்ன? அதை தான் அவர் கண்டிக்கிறார். ஒரு அவசர நிலை பிரகடனம் போல் இருக்குது, அறிவிப்பு போல் இருக்குதுன்னு சொல்கிறார். இப்போ உங்களுக்கு தான் அந்த பதில். அடுத்த நாள் அவர் பதவியில் இல்லை வேற ஆள் இருக்காங்கன்னா இவரும் பேசினார்னா கட்சி கூட்டணியில் இருக்காது இல்லையா? ஆளுநர் வந்து இன்னைக்கு வந்தது வந்து லைவ்ல காமிக்கல அப்படின்னு செய்தியாளர் வந்து அப்பாவுக்கிட்ட கேட்டிருக்காங்க சட்டப்பேரவை. அது வந்து ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமா. அதே தான், அதை நான் சொல்ல வந்தேன். அது டெக்னிக்கல் இல்லை. எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சோ, எப்படி சிசிடிவி கேமரா வேலை செய்யாமல் ஒரு டெக்னிக்கல் எரர்,
இத்தனாயிரம் எஃப்ஐஆர் இருக்கும்போது இது மட்டும் முதல் தகவல் அறிக்கை வெளியில் வரும்போது இது ஒரு டெக்னிக்கல் எரரு. அப்படி ஆளுநர் வரும்போது ஒளிபரப்பாகல, அது ஒரு டெக்னிக்கல் எரர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இப்ப ஆளுநர் அததான் சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, நான் பங்கேற்ற நிகழ்வு நேரலையா ஒளிபரப்பல, இதை கட்டி வெட்டி அவர்களுக்கு ஏற்றார் போல வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் வந்து அவரோட பாப்பா அந்த எடிட்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா தான் படத்தை தொகுத்து வெளியிட்டுருக்காரு. வேற என்ன சொல்றீங்க? இதெல்லாமா ஒரு பிரச்சனை, நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை. ஆளுநருடைய அந்த அணுகுமுறையில் அவர் முன் வச்ச கோரிக்கை தப்பு. அது நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த குடிமகனும் ஏற்க மாட்டான். இது என் நாடு, முதலில் என் தாய், என்னுடைய பாடல் பாடப்பட்டு தான் இந்திய நாட்டு பாடல் ஒளிபரப்ப முடியும், ஒளிபரப்பணும். அது எங்களுக்கு மட்டுமில்லை, எல்லா மாநிலங்களுக்குமான தன்னாட்சி உரிமை, முன்னுரிமை. அதுக்கப்புறம் தான் இது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்திய நாட்டில் வாழ்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும்ல ஆளுநர். இந்த ஆளுநர் விவகாரத்தை கொண்டு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை மூடி மறைக்க கூடாது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அது சரிதான். இது இந்த பஞ்சாயத்தில் இன்னைக்கு இது ஓடிடுச்சு, இன்னும் 2 நாளைக்கு ஓடும். இன்னைக்கு பூரா தொலைக்காட்சியில் தலைப்புச் செய்தி விவாதம், இது தான் தலைப்பு விவாதங்கள். அதான் ஏறக்குறைய மூடிட்டாங்க தானே. இப்போ யார் அண்ணா பல்கலைக்கழக அந்த தங்கச்சியை பற்றி யார் பேசுகிறா? அவ்வளோதான். அது இப்போ இந்த கள்ளச்சாராயத்தை பற்றி கொஞ்சம் பேசுவீங்க. இப்போ இப்படி வந்துருச்சே தீர்ப்பு, இது எப்படின்னா அவன் செத்தான், பணம் போனது போயிடுச்சு, அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு, விடுப்பா அப்படின்றான். விக்கிரவாண்டி தேர்தல் வெற்றியை எப்படி எல்லாரும் என்ன சொன்னாங்க? விக்கிரவாண்டியை வென்றதுக்கு கள்ளச்சாராய சாவு ஒன்றும் பாதிக்கலைன்ட்டு போயிட்டாங்கல்ல, அப்படி தானே சொன்னாங்க. அதுக்கு மேலே என்ன சொல்கிறது சொல்லு? இது போன்ற சம்பவங்கள் தேர்தலில் எதிரொலிக்காது. எதிரொலிக்கலைன்னு தான் சொல்கிறேன். இப்போ சொல்கிறதே விக்கிரவாண்டி தேர்தல் வென்ற பிறகு, இடைத்தேர்தலை வென்ற பிறகு அவங்க கொடுத்த அறிக்கையே அது கள்ளச்சாராய சாவு பாதிக்கவில்லை, அப்போ எதிரொலிக்கவில்லை. ஒரே நிலைப்பாடு தான், அது போட்டிடும், உறுதியாக போட்டிடும். நாங்கள் வந்து அவங்க போட்டிடுறாங்க, இவங்க போட்டியில்லை, யார் போட்டிட்டாலும் போட்டியில்லைனாலும் நாங்கள் போட்டிடுவோம். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வந்து தள்ளி வச்சிருக்காங்க, குறிப்பாக மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிற காரணம்லாம் காட்டி ஊராட்சி செயலர்களுக்கும் அந்தந்த வீடியோ வட்டார வளர்ச்சியாளர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தல் நடத்தாததுக்கான காரணம் இவங்க சொல்கிற காரணம் தானா, இல்லை வேற ஏதாவது காரணம் தெரியல. இப்போ நம்ம இப்படி பார்ப்போம். இப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தி அதில் தேர்வு செய்யப்பட்ட ஊராட்சி தலைவர்கள் அல்லது மாமன்ற உறுப்பினர்கள் அவங்க பொறுப்பில் இருந்த காலங்களில் மக்களுக்கு சென்றடைந்த நன்மைகள், செயல் திட்டங்கள் ஏதாவது சொல்லுங்கள். பல மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் புலம்புனதை நானே கேட்டிருக்கேன். என்ன 5 பைசா தர மாட்டேங்கிறாங்கண்ணே, அங்கே மின் விளக்கு இல்லைன்னா, சாலை இல்லைன்னா, தண்ணி கிடைக்கலண்ணே, சனம் ஊருக்குள்ளே விட மாட்டேமே, அடிக்குதுண்ணே, நம்ம என்னென்ன பண்ணுறது அப்படின்னு இந்த நிலையில் தான் இருக்குது. அதனால தான் யாரும் நிதி இல்லை. இப்போ பொங்கல் படி இந்த பொங்கலுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பொங்கலுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குவார்ட்டர் காசு கூட இல்லை. இது சிரிக்காதிய. என்கிட்ட வாங்கின குவார்ட்டர் காசு இருக்குல்ல, எங்கள் அப்பா நான் சித்தப்பன்ட்ட வாங்கின குவார்ட்டர் காசு கூட எங்கள் அக்காவுக்கு எங்கள் ஆத்தாளுக்கு கொடுக்கல. முன்னாடியே தான் 1000 ரூபாய்க்கு கொடுத்தோம், 500 ரூபாய்க்கு கொடுத்தோன்னு வச்சு 103 ரூபா. என்ன 103 ரூபாய்க்கு கொடுத்துருவேன்? ஒரு வெள்ளை கட்டி கொடுப்பேன். இவ்வளோ ஒரு 10 ஒரு 5 சர்க்கரை. ரொம்ப அக்கறையில் சர்க்கரை. இது மாதிரி இந்த சனத்தை கேவலப்படுத்திட முடியுமா? 100 ரூபாய்க்கு ஒரு பக்கெட்டு இந்த சனம் நிற்கிது. வெள்ளம் கொடுத்தா உருகிடும் சர்க்கரை. டோக்கன் வரல. ரேஷன் அரிசியை ஏற்றி இறக்குனதில் 1900 கோடி இழப்பு வந்துருச்சுன்னு சொன்ன அரசு தானே இது. சிந்திருச்சு. அவங்க அப்பா சர்க்காரிய கமிஷனில் அதில் போயிட்டு எங்கே இந்த சர்க்கரையெல்லாம் எங்கே எறும்பு தின்றுச்சு. சரி, சர்க்கரை இருந்த சாக்குங்க, அது எலி தின்றுச்சு, கரையான் தின்றுச்சு, எலி தின்றுச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ இவர் என்னென்னா அது சிந்திருச்சு. 1900 கோடின்னு நீங்களே சொல்கிறீங்க. அரசு சொல்கிறதே 1900 கோடின்னு சொல்லுது, 2000 கோடின்னு சொல்லுது. அப்போ அது நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதான். ஓ அப்படின்னா இன்னும் 2000-3000 கோடி அதில் இழப்பு இருக்குது. இதெல்லாம்
சரி விடுங்க, நம்ம நிலைமை சரி. 100 ரூபாயாவது 100 ரூபா தான் நம்மளுடைய ஒர்த்து அவ்வளோதான் தம்பி, நம்ம ஒர்த்து அவ்வளோதான் 100 ரூபா. இது வேற ஒன்று வேற ஏதாவது கேள்வி இருக்கு? தொடர்ச்சியா வந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வந்து விலகிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பா கொங்கு மண்டலத்துல இருந்து விலகுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எதனால விலகுறாங்கன்னா அவங்க வந்து நீங்க வந்து தன்னிச்சையா செயல்படுறதா சொல்றாங்க, குற்றச்சாட்டு வச்சாங்க. தன்னிச்சையாக தான் செயல்பட முடியும். தன்னிச்சையாக தான் செயல்பட முடியும். நீங்கள் உங்களுக்கு எத்தனை முறை சொல்கிறது, ஒரு கப்பல் 1000 பேர் பயணிக்கிற கப்பல்னாலும் ஒரு மாலுமி தான் ஓட்டணும். 60 பேர் பயணிக்கிற விண்ணூர்தினாலும் ஒரு வானூர்தி ஒரு பைலட் தான் ஓட்டணும். 60 பேர் பயணிக்கிற பேருந்துனாலும் ஒரு ஓட்டுநர் தான் ஓட்டணும். சும்மா எதாவது பேசக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். சும்மா தன்னிச்சையாக முடிவு எடுப்பார் அப்படின்னா சரி, நீங்கள் தான் போயிட்டீங்களே, இப்போ தன்னிச்சையாக எல்லாம் முடியாமல் கூட்டாக முடிவு எடுத்து பண்ணுங்க. இப்போ என் பக்கத்தில் இத்தனை தங்கச்சி தம்பியில் இருக்கிறாங்க, எல்லாரும் பேச முடியாது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒருத்தன் தான் பேசணும். அந்த ஒருத்தன் யார்? 1,00,000 பேர் சேர்ந்து ஒரு போராட்டத்தை எடுக்கிறோம். ஒருத்தர் தான் முழக்கமிடுவார், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். திருப்பி எல்லாரும் கண்டிக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் இது இப்படி தான் முழக்கமிடுவாங்க. ஊடகம் கேட்கும். 1,00,000 பேரும் சொன்ன நாங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அப்படின்னு பேச முடியும். யாராவது ஒருத்தர் பேசுங்கன்னா யார் சொல்லுவா? நீங்க சொல்லுவீங்க. அந்த ஒருத்தர் இங்க யாரு? கேள்விக்கு பதில் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஒருத்தர் தான் இவர். இப்ப புரியுதா? இப்ப நீங்க போயிட்டீங்கல்ல, இப்ப நீங்க போய் இந்த தன்னிச்சை முடிவு இல்லாம எப்படி சொல்றது, கூட்டு இச்சையை சேர்ந்து கூட எடுங்க. உங்களை யாரு வேணான்னா? தம்பி, இந்த நாற்காலியில் ஒரு காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருந்து பாருங்க தம்பி, அப்புறம் தான் தெரியும். சார், இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகளை வெளியேற்றணுங்கிற பின்னணியில் யாராவது இருக்காங்க? பின்னணியில் ஒன்றும் கிடையாது. எனக்கு பின்னணியில் ஒரே ஒருத்தர் தான், அது எங்கள் தலைவர் பிரபாகரன் தான். அதுக்கு பிறகு வேற பின்னணிலாம் கிடையாது கட்சியில். தம்பி, இங்கே கோட்பாடு ஒன்று தான். இந்த கட்சியில் நான் இருக்கிறேன், கட்சிக்காக நான் இருக்கிறேன். இவன் தான் இந்த கட்சியில் இருக்க முடியும். இந்த எண்ணம் கொண்ட தம்பி தங்கச்சிகள் தான் இங்கே தளபதியாக இருக்க முடியும். கட்சியை நான் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே இடம் இல்லை. இப்போ வெளியில் போயிருக்கிறவங்களாம் யாருன்னு தெரியுதா? கட்சியே நான் தான், அவங்க தான் வெளியில் போயிருக்காங்க. இந்த கட்சியில் நான் இருக்கிறேன், கட்சிக்காக இருக்கிறேன். எனக்கு என் லட்சியம் வெல்லணும், அதுக்கு என் கட்சி வெல்லணும்னு இருக்கிறான் பாருங்க, அவன் புறம் இருக்கான். இவங்களை வச்சு தான் படை நடத்த முடியும். இது என் கட்சி இல்லை தம்பி, என் இனத்தின் கட்சி. இது நான் இல்லைன்னாலும் நடக்கும். இது தமிழ்நாட்டு மக்களின் கட்சி. இப்போ நீங்களே எத்தனை பிரச்சனைகளை எழுப்பி கேட்குறீங்கன்ற கேள்வி, அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வுக்கான கட்சி, அதுக்கு தீர்வு தேடுறதுக்கான கட்சி. அதை பிடிச்சிட்டு இது யாரோ ஒருத்தர் செய்கிறது இது இல்லை. நான் விட்டுட்டு போனால் கூட இந்த கட்சி நிற்காது. இதை தொடங்கினவர் விட்டுட்டு தானே போயிட்டாரு. எங்கள் தாத்தா ஆதித்தனார் விட்டுட்டு தான் போயிட்டாரு. நின்றுக்கா பற்றில. எனது தேவை ஒரு தேசிய இனத்தின் தேவை. இது என் தேவையோ, இங்கே இருக்கிற ரமேஷ் தேவையோ, தங்கச்சி அள்ளி இவங்களுடைய தேவையோ இல்லை. ஒரு இனத்தின் தேவை. அதனால இது அப்படி பார்க்க முடியாது. இல்லை சார், தமிழக வெற்றி கழகத்தினால ஒரு சில கட்சிகளுக்கு பாதிப்பை சமாளிக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியை உடைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி. உடைக்கிறாங்கன்னா எப்படி? நிர்வாகிகளை இருக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை. நான் இங்கே தானே இருக்கேன். திரும்ப சொல்கிறேன், ஒரு கைவினை கலைஞன் 1000 கைவினை பொருள்களை செய்திட முடியும். நான் ஒரு குயவன், என்னால் 1000 பானைகளை செய்திட முடியும். 1000 பானைகள் சேர்ந்து ஒரு குயவனை தயாரிச்சிட முடியுமா? உருவாக்கிட முடியுமா? எங்கள் தலைவன் பிரபாகரன் 50,000 மாவீரர்கள் அவருக்காகவே உயிர் விட்டுருக்காங்க. பல லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான போராளிகளை உருவாக்கினார். ஆனால் அந்த பல ஆயிரக்கணக்கான போராளிகள் சேர்ந்து ஒரு பிரபாகரனை உருவாக்க முடியுமா? இங்கே பேச்சர் தான். அதனால் அதை போய் பேசிட்டே இருக்கக்கூடாது. அவர் வருவார், இவர் வருவார், வரத்தான் செய்யும். நீங்கள் உங்களுடைய தத்துவத்தை, உங்களுடைய கோட்பாட்டை நம்பி, உங்களுடைய கடுமையான உழைப்பை நம்பி, நீங்கள் யாருக்காக உழைக்கிறீர்களோ அந்த மக்களை முழுமையாக நம்பி, திருப்ப அண்ணல் அம்பேத்கர் தான் சொல்கிறார், நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறியோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டுரு, அழுத்தமான நம்பிக்கை கொண்டுருன்றார். நீ யாரோ ஒருத்தனுக்கு வேலை செய்கிறேன்னு நினைக்காத, நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக, சமூகத்திற்காக உழைக்கிறோங்கிற பெருமிதமும் திமிரும் கொண்டு நில்லுங்கிறார். அப்படி நிற்கிறவன் தான் நானா, அப்படி நிற்கிறவங்க தான் என் கூட நிற்கிறவங்க.
கட்சிக்கு பயன்படுகிறவன், கட்சியை பயன்படுத்திக்கிறவன், 2 விதம் இருக்குது. இப்போ கட்சிக்காக பயன்படுகிறவன் நிற்பான், கட்சியை பயன்படுத்திக்கிறவன் காலம் அடையாளம் காட்டும் தள்ளி போயிடுவான். இவ்வளோதான் இங்கே நடக்குது. அதை போட்டு பேசிட்டு வேண்டியதில்லை. அது நேர விரயம், அது நேர விரயம். இந்த கூட்டத்துக்கு, அதாவது சேலம் பொறுப்பாளர் கூட்டத்துக்கு இதுமுறை இல்லாத நடைமுறையா செல்போனை வாங்கி வச்சுக்கிட்டு தான் கூட்டத்துக்கு அனுமதிக்கிறாங்க. அது என்ன காரணம்? இல்லை, இது ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ இல்லை, நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. ரொம்ப நாளாக இருக்குது. இதை வந்து இப்போ இல்லை, நான் ரொம்ப நாளாக அதை நடைமுறைப்படுத்த துடித்தோம். இப்போ நடைமுறைப்படுத்தி வர்றோம். ஏன்னா இதை கற்பித்தது எங்களுடைய அண்ணன் உளவுப்படை தலைவர் வந்து பொட்டம்மான் தான். எனக்கு விடிய விடிய வகுப்பு நடத்தி இத்தனையுண்டு நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம உலகத்தையே ஒட்டு பார்க்குறோம். இந்தியா எவ்வளோ பெரிய நாடு, நீங்கள் வலைவொலியில் தானே பேசுகிறோம், லேப்டாப்பில் தானே பேசுகிறோம், இதில் தானே பேசுகிறோன்னு நினச்சிக்க கூடாது. எந்த கொம்பனாக இருந்தாலும் நேராக வந்து பேச சொல்லணும். 2வது, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அலைபேசியை வெளியில் வச்சுட்டு வர சொல்லணும். அப்போ நான் கேட்டேன், மக்கள் அரசியல் இது எப்படி சாத்தியப்படுத்தணும்? சாத்தியப்படுத்தணும்னாரு. அதை இப்போ படுத்துகிறோம். நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் அதை அலைபேசியை தொடங்கி விட்டுட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என் பேச்சை யார் கேட்க? நாங்கள் கட்சிக்குள்ளே பல ரகசியங்களை பேசுவோம். இப்படி வேலை செய்யணும், அப்படி வேலை செய்யணும். நான் எப்படி வேலை செய்யணுங்கிறது இன்னொரு கட்சிக்கு ஏன் தெரியணும்? அது ஏன் தெரியணும்? நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அது ஏன் வரணும்? நீங்கள் என்னோட பேசணும் தான் செல்ஃபோனை வெளியில் வச்சுட்டு வரணும். நீங்கள் செல்ஃபோனில் தான் பேசணும்னா வெளியிலேருந்தே பேசிக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, என்னோட பேசணும்னா நான் என்னைக்காவது என்னை பார்த்துருக்கல? எந்த இடத்துக்கு வந்தாலும் என் அலைபேசி இருக்காது. என் அலைபேசி மணி ஒழிச்சு 15 ஆண்டுகள் ஆகுது. 2வது, எங்கே போனாலும் எடுத்து போக மாட்டேன். இப்போ 6 மணி நேரம் கூட்டம்னாலும் அலைபேசி எடுத்துகிட்டு வர மாட்டேன். நான் அப்படி தான் இருப்பேன். அப்படி பேசணும் அவசியம்னா நீங்கள் வெளியில் இருந்தால் பேசிட்டு இருக்கணும். என்னோட பேசணும் அப்படின்னா நான் அப்படிப்பட்ட தலைவன், அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தில் இருந்து பார்த்தவன். எங்கள் அண்ணன்ட்ட வந்து யார் 5 நிமிடம்னா 5 நிமிடம் தான், 5 நிமிடம் தான் ஆள் நிற்கும். அதுக்குள்ளே இப்போ என்ன பேசணுமோ பேசிட்டு அனுப்பிடணும்னு சொல்லிட்டு நிற்பாங்க. நீங்கள் 5 நிமிஷத்தில் சாப்பிட்டீங்களா, பயணம்லாம் நல்லா இருந்துச்சா, அப்புறம் எப்படி வீட்டிலலாம் சோகமாக இருக்காங்களா, இப்போ உங்களுக்கு எப்படி இந்த இடம்லாம் பிடிச்சிருக்கா, எல்லாம் அப்படி இதில் பேசுகிறதுல 5 நிமிஷம் போயிடுச்சுன்னா கையை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க நான் போகலான்றோம். தம்பி நான் உட்காருங்க, நான் வண்டியிலையும் கூட்டி போயிடுவாங்க. நீங்கள் இதையெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் வரல, என்ன செய்தியோ பேசணும். இப்போ எங்கள் கட்சியில் பார்த்தீங்களா, இவர்களே எல்லாருக்கும் வணக்கம், என்ன செய்தி சொல்லிட்டு இறங்கு. அவ்வளோ இவர்களையெல்லாம் அரை மணி நேரத்தை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, இங்கே ஒன்று அடுத்தவனுக்கு பேச நேரம் இருக்காது. அதையெல்லாம் சரி பண்ணிட்டு வர்றதுனால தான் இந்த அலைபேசி நீ வச்சுட்டு வா உள்ள.